முறைகேடு இருப்பதாக தொடர்ந்து புகார் வந்துருக்கு. இது மாதிரி வந்து நேற்று வந்து பூண்டோட அதிகாரிகளும் மாற்றப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் வந்து குறிப்பிட்ட சில அதிகாரிகளை தான் நாங்கள் வந்து புகார் கொடுத்துருந்தோம். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு துணையாக எப்போதும் இருக்கக்கூடிய, ஏன்னா கூவத்தூரில் அடைச்சி வச்சுருந்தப்போ என்னென்ன அதிகாரிகள்லாம் அங்கே இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் குறிப்பிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த அதிகாரி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வந்து இன்றைக்கு இங்கே இருந்த எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகள், அதேபோல் மாநகராட்சி அதிகாரிகள், அங்கே அந்த தேர்தல்கள் நடக்கக்கூடிய லிமிட்டில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் மாற்றி இருப்பது உள்ளபடியே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆக இது தேர்தல் 12ஆம் தேதி நடைபெறுகிற வரையில் தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். பணப்பட்டோடு அதிகமாக நடக்கிறதுனால தேர்தல் நிறுத்தம் அதற்கு அது வந்து தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய முடிவு. அதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, இப்போ விவசாயிகளோட பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அந்த போராட்டத்தில் இருக்கு. இன்னும் வந்து அவருக்கு தீர்வு காணக்கூடிய சூழல் இல்லை. மத்திய மாநில அரசுகள் என்ன பண்ணணும்? ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஏற்கனவே தொடர்ந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, குறிப்பாக அந்த துறையினுடைய அமைச்சரோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிரதமரோ உடனடியாக அவர் அழைத்து பேசி இது ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்ந்து எங்களுடைய கருத்து. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பினாமி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக டெல்லிக்கு சென்று விவசாயிகளை சந்தித்து அவரிடத்தில் பேசி அவருடைய பிரச்சனையை பிரதமரை போய் சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வந்து வறட்சி நிவாரணம் மாநில அரசு எந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளும் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நிச்சயமாக உறுதியாக இதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுல தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர, 2 அணிகளாக பிரிஞ்சு பதவியை குறி வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி அவங்க பணியில் இருக்க தவிர மக்களை பற்றியும் நாட்டை பற்றியும் கவலைப்படலை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று.